திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர். அவர் வெளியேறும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். தனிப்பட்ட முறையிலே தன்னிச்சையாக திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருந்தால் அதிலே நாம் எந்த கருத்தையும் சொல்வதற்கில்லை. ஆனால் இதன் பின்னணியில் பாஜக, RSS ஆகிய அமைப்புகளின் கைகளும் நீண்டிருக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது. ஏற்கனவே அவர் பாஜகவினர் தான் என்னை டெல்லிக்கு அழைத்தார்கள் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கூறியிருக்கிறார். நான் தொடக்கத்திலிருந்து ஒரு கருத்தை பதிவு செய்து வருகிறேன். அதிமுகவை பலவீனப்படுத்துவதை ஒரு செயல் திட்டமாகவே கொண்டு பாஜக செயல்பட்டு வருகிறது. அது அதிமுகவுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதல்ல என்று கூறி வருகிறேன். இப்போதும் எனக்கு அந்த ஐயம் இருக்கிறது. அதிமுக தலைமை இது குறித்து தீவிரமாக சிந்திக்கும் என்று நான் நம்புகிறேன். அவங்க எப்பயுமே தாவேக்கா டே ஒன்லேருந்து முதல்ல பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தான் அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியல? அப்போ என்ன அர்த்தம்னா திமுகவுக்கும் தங்களுக்கும் கொள்கை எதிர்ப்பு கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? தாவேக்காவோட ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக எங்கள் கொள்கை எதிரி, அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கொள்கை முரண் கிடையாது. அரசியல் ரீதியாக அதே கொள்கை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்கிற குற்றச்சாட்டுக்குனால நாங்கள் தூய்மையான திமுகவுடைய ஆட்சியை கொடுப்போம். இதான் உங்களுடைய. ஸோ டிஎம்கேவோட இன்னொரு ரீஃபைன்டு வெர்ஷன் தான் தாவேக்காவும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட். அப்போ அரசியல் எதிரி பாஜகன்னு சொன்ன ஒருத்தங்கள்ட்ட அவர்கிட்ட போய் ஒரு கட்சியை கூட சேர்ப்பாங்க, அங்கே போய் ஒரு செங்கோட்டையனை சேர்ப்பாங்க, அதற்கு பின்னாடி பாஜக இருக்குங்கிறது எவ்வளவு இல்லாஜிமாவளன் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நாம் தமிழருக்கு இருக்கிற அதே பிரச்சனை. திரு விஜய் அவர்கள் அதிகம் வாங்க போகிற ஓட்டுகளே நாம் தமிழருக்கு விழுந்து கொண்டிருந்த ஓட்டுகளும் பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளும். இது ரெண்டும் அதிகமாக வரப்போ நீங்கள் தேர்தலில் பார்க்க போகிறீங்க. அவர் வாங்கக்கூடிய வாக்குகளில் 50% வாக்குகள், அவர் வாங்கக்கூடிய வாக்கில் 50% இந்த 2 வரப்போகுது. வட மாவட்டங்கள் நிறையா வரும். திரு சீமானுக்கு விழுந்தது நிறையா வரும். குறிப்பாக பட்டியலின வாக்குகள் பெருசாக வரும். அந்த பதட்டத்தில் இருக்கிறார் திரு திருமா. அவருடைய பார்கெனிங் பவர் லிமிட்டட் ஆயிடுச்சு. அவர் இதற்கு முன்னாடி திமுக கூட்டணியிலேயே 3வது பெரிய கட்சி, காங்கிரஸ்க்கு அடுத்து நான் தான் பெரிய கட்சிங்கிற இடத்துல அவர் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ விஜய் அவர்கள் பெரும்பாலான பட்டியலின வாக்குகளை உருவும் போது அவருக்கு அந்த இருப்பு பயம் வருகிறது. அதனால் அவர் சொல்றார்.